பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, நான் மோசேயோடு இருந்தேன். அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் மோசேயை கொண்டு எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மோசேயோடு நான் இருந்து பெரிய காரியங்களை செய்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மை அடைய வேண்டும், உயர்வு அடைய வேண்டும். ஒரு அலுவலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும், மென்மேலும் ப்ரமோஷன் பெற்று போயிட்டுருக்குன்னு நினைப்பாங்க. அதே போல் எல்லா சூழ்நிலையிலும் படிக்கக்கூடிய மாணவன் என்ன செய்கிறான், ஆனால் எப்படியாவது நல்ல மதிப்பெண்களை பெற்று நான் என்ன செய்ய வேண்டும், உயர்வை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். யாருமே நாம் என்ன நினைக்கிறோம், நான் இப்படியே இருந்து விடுகிறேன், எனக்கு எந்த உயர்வும் எனக்கு வேண்டாம் என்று யாரும் நினைப்பது கிடையாது. ஆனால் அதை போல தான் இங்கே ஆண்டவர் இந்த மோசேயோடு இருந்தது போல யோசுவாவை ஆண்டவர் எவ்விதமாக தேற்றுகிறார் என்பதை இந்த இடத்துல நாம் படிக்கலாம். இந்த ஜனங்கள், அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது மோசே இல்லை, மோசே என்ன பண்ணார், மரித்து போய்விட்டார். இந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாயிற்று. என்ன பயம் உண்டாயிற்று, நம்மை வழிநடத்த ஒரு தலைவர் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை தேவன் அழைக்கிறார். அழைத்த பொழுது அந்த வசனத்தில் நான் முதல் அதிகாரத்தில் நாம் படித்தோம்னா 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்ப்பு நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவாவை ஆண்டவர் எவ்விதமாக தேற்றி தன்னுடைய ஜனங்களை வழிநடத்த அந்த யோசுவாவை பண்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா என்ற அவர் மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு வாலிபன். மோசே பிற்பாடு இந்த ஊழியத்திற்கு எப்படியாவது இந்த ஜனங்களை வழிநடத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த யோசுவாவை பலப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்கென்று பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து
புழுதியிலிருந்து எடுத்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்துல அன்னாள் பற்றி நாம் படிக்கிற பொழுது அந்த சீலோ ஆலயத்தில் சாதாரண பெண்மணியா வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து கதறாங்க. அநேக ஆண்டுகள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே தேவன் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தார். அதனால தான் அந்த அன்னாள் விதமாக கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யோசுவாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த யோசுவாவை தேவன் ஏன் மேன்மைப்படுத்தினார், எதற்காக அந்த யோசுவாவை தேவன் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிற பொழுது, அந்த யோசுவா தேவன் தன்னை பயன்படுத்துவதற்கு எவ்விதமான குணநலன்களை உடையவராக அவர் காணப்பட்டார் என்பதை குறித்து மிகவும் சுருக்கமாக நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு முன்பதாக இந்த வசனத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் தேவன் செய்த காரியங்களை நான் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவோடு பேசின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கடந்த 2023 ஆண்டு இதே ஜனவரி மாதத்தில் எங்களுடைய அந்த வீட்டை புதிதாக புதுப்பிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது பார்க்கிற பொழுது அநேக பிரச்சனைகள், ஊர் மூலமாக பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அதே போல் ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கல. தேவன் எங்களோடு பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். அப்போது ஆண்டவர் அந்த 23 ஜனவரி மாதத்தில் பொங்கல் நாட்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த வீடை கட்ட ஆரம்பிக்க முடியாதபடி இருந்தது. ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதே 24வது ஆண்டில் அந்த வீட்டை கட்டி முடித்து என்னுடைய மகனுக்கு திருமணமும் முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னது போல நம்மையும் மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் வீட்டிலோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் பையனுடைய காரியங்களை குறித்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய டியூட்டி பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து பொள்ளாச்சிக்கு மாற்றினாங்க. அப்போ எதனால் பொள்ளாச்சிக்கு போட்டாங்கன்னா, பொள்ளாச்சியில் ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அங்கே ஏகப்பட்ட ஒர்க்லோடு, ஸ்ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா அங்கே சைமன் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ பாலசுடெல்லாம் இந்த வீட்டை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். நைட்டு 2 மணி 3 மணிக்கு அடுத்த நாள் காலையில் இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் பயங்கரமான செஷன் மத்தியில் கூட ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பார்த்திங்கன்னா சீசர்கள் என்ன பண்ணாங்க, கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. பிரயாணப்பட்டு கொடுத்தபோது என்னாச்சு, கடல் கொந்தளித்தது. ஆனால் இயேசு அந்த படகுல இருந்தார். ஆக பிரியமானவர்களே, இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை பார்க்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் எல்லா நேரத்தில் வீட்டில் கூட சொன்னாங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆண்டில் ஏகப்பட்ட அப்படியே காரியங்களை. ஆனால் தேவன் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செம்மையாக முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, யோசுவாவுடைய சரித்திரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சிந்தித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினதற்கு யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. இங்கே யோசுவாவுக்கு தேவன் முதலாவது சொன்ன காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அது மாத்திரமில்லை, என்ன சொல்றாரு, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை, ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது. அவருடைய இருதயத்தில் எந்த நேரமும் வார்த்தைகள் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நீ என்ன செய்யணும், இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கணும். அப்போ அதில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்போ அந்த யோசுவா வாழ்க்கையில் வெற்றி வந்ததுக்கு முதலாவது காரியம், யோசுவா மேன்மைப்பட்டதற்கு முதலாவது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கட்டளையை அவன் கடைபிடித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டிருப்போமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை மேன்மைப்படுத்துவார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் 1வது சங்கீதத்தில் எழுதுகிறார், இரவும் பகலும் வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பானா, நீர்க்கால்களுடைய ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை தந்து எப்படி இருப்பானா, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யோசுவாவை போல எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது என்னாகமம் புஸ்தகத்துக்கு வருவோம். என்னாகமம் 27வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி 27 அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகும் வரவும் பண்ணும்படிக்கும் அதாவது இந்த இடத்துல பார்க்குற பொழுது, அதாவது இந்த யோசுவா 18வது வசனம் 27 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தரிடத்துல நோக்கி கேட்குறார், கர்த்தருடைய சபை எப்படி இருக்குதுன்னா மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இருக்கக்கூடாது. அதனால் அந்த சபைக்கு என்ன செய்யணும், போக்குவரத்து மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகி கர்த்தர் ஒரு புருஷனை அவர் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்போது கர்த்தர் சொல்கிறார், மோசேயை பார்த்து சொல்கிறாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும்
நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலே கையை வைத்து நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த யோசுவா, அதாவது மோசேயினுடைய பணிவிடைக்காரனாய் இருக்கக்கூடிய இந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியை பெற்ற மனிதன் தான் என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஜனங்களை நடத்த தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், அவர் நம்மை நடத்துகிறார். தேவ ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தேவனுடைய பாதையில் நம்மை நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆகையினால தான் இந்த யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதனாக இருந்தார். அப்படிப்பட்ட அதனால தான் தேவன் அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது, அது என்னாம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. போதுங்க, இங்கே பார்க்குறோம் இந்த 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் நூனின் குமாரனாகிய யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிற பொழுது, அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். ஆண்டவரே சொல்கிறார், அந்த யோசுவாவை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்கிறாரு, உத்தமமாய் என்னை பின்பற்றின யோசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை அந்த யோசுவா மிகவும் பயபக்தியோடு உத்தமமாய் பின்பற்றினான். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உத்தமர்களுக்கு என்ன பண்ணுறார், கர்த்தர் துணையாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு துணையாக நின்று என்ன பண்ணுறாராம், எல்லா காரியங்களையும் பார்க்குறேன். யோசுவாவுடைய சரித்திரத்தை முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக 31 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, வராங்க. 31 ராஜாக்கள், எல்லா ராஜாக்களையும் முறியடித்து அந்த யோசுவா வெற்றி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கெல்லாம் காரணம் என்ன, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, கர்த்தர் அவனோடு கூட துணையாய் நின்றார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உத்தமர்களாய் நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் என்று நம்முடைய வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யோசுவாவுடைய புஸ்தகத்துக்கு மீண்டுமாக கடந்து வருவோம். 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். போது இங்கே நாம் பார்க்குறோம், எரிகோ கோட்டையை அவங்க என்ன பண்ணுறாங்க, தகர்த்து எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போது இந்த யோசுவா சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இருக்க சொல்லி இந்த யோசுவா சொல்றார். அங்கே போய் எதையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, சாபத்தீடான எல்லாம் எதையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் இந்த ஆகான் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அந்த சாபத்தீடான அந்த காரியங்களை சால்வையை அதாவது அந்த வசனத்தில் பார்த்தோம்னா அந்த 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, அப்புறம் என்ன சொல்றது, 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு இவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாத்திரத்தை நல்லா புதைச்சி பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டார். அப்போது இந்த சூழ்நிலையில் இந்த யோசுவா
செய்த காரியம் என்ன? இந்த பாவம் செய்த, அதாவது தீட்டானதை எடுத்து இச்சித்து பாவம் செய்த அந்த ஆகானை இந்த யோசுவா கண்டிக்கிறார். அல்லேலூயா, கண்டிக்கிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சக்கூடாது, பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. சில வேளைகளிலே கண்டிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆகானை இந்த யோசுவா தண்டிக்காமல் விடவில்லை. பாருங்கள், அந்த வசனத்தில் 24, 25 வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். யோசுவா, நீ இப்படி எங்களை கலங்க பண்ணின, உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே கல்லெறிந்து என்ன பண்ணாங்க, கல்லெல்லாம் மூடி இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்குறோம், அப்போது ஒரு தேவனுடைய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்கிற பொழுது அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார், பாவியை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். மகனே மகளே, நீ போக வேண்டிய பாதை தவறு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார், அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போது கண்டித்து உணர்த்துகிற காரியத்தை செய்வதற்கு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, தயங்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று பார்க்கிற பொழுது யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8 வாசிங்க. யாத்திராகமம் 17. அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். போதும். இங்கே பார்க்குறோம், இங்கே இந்த ரெவி தீம் அப்படிங்கிற அமலேக்கியர் வந்து பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்போது யார்கிட்ட இந்த மோசே சொல்கிறாருன்னா, யோசுவாகிட்ட சொல்கிறார். யோசுவாகிட்ட அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுறது, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோடு நீ என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல உச்சியில் போய் நிற்போம். இப்படிலாம் சொல்லிவிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு யாரை அந்த இடத்துல மோசே செலக்ட் பண்ணுறாருன்னா, யோசுவாவை செலக்ட் பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிக முக்கியமான காரியம். அதனால் அந்த யோசுவான ஒரு சரித்திரத்தில் நாம் படித்தோம். அவர் என்ன சொன்னார், இந்த முந்தின வசனத்தில் படித்த பொழுது 31 ராஜாக்களை ஜெயிச்சார்னு சொல்லி படித்தோம். அப்போது யோசுவா ஒரு யுத்த வீரனாக களத்தில் நின்று தன்னுடைய ஜனங்களுக்காக, எதிராளிகளுக்காக, அமலேக்கியருக்காக அங்கே என்ன பண்ணுறாரு, யுத்தத்திலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்ன யுத்தம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் இருக்குது. பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். அன்றைக்கு யோசுவா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, 31 ராஜாக்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ராஜாக்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சது போல் இன்றைக்கு மாம்சத்தோடு துணைத்தோடு பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இன்றைக்கு போராட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி யோசுவாவை போல நாம் யுத்த களத்தில் இருக்கணும், யுத்த களத்தில் நிற்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம போராடி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று பாருங்கள். 33வது அதிகாரம், யாத்திராகமத்தில் 33வது அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா.
நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். யாருடைய பணிவிடைக்காரன்? மோசேயினுடைய பணிவிடைக்காரன். அந்த வாலிபன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மோசேயோடு முகமுகமாக பேசினார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறந்தது, மகிமை இறங்கினது. அப்போது பாளையத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த யோசுவா என்ன பண்ணுறாரு? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? தேவனுடைய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எங்கே இருக்கணும்? நாம் எல்லாரும் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சிலர் தான் இருக்கிறோம். யார் இருக்கிறோம்? எப்பவுமே குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தபடினால தான் தேவன் அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய சபை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அநேகர் என்ன பண்ணுறதில்ல? சபை கூடி வருகிறதில்ல, கர்த்தரை தேடுகிறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னது, மிகவும் குறைவான பெண்கள் அதிகமான பேர் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், இந்த அன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய சிலுவையில் யார் இருந்தாங்க? அந்த அருமையான அந்த தாயார் அப்படியே நின்றுருக்காங்க. அப்புறம் உயிர் தெழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க? வேகமாக ஓடி போய் மகதலேனா மரியாள் தான் என்ன பண்ணுறாங்க? அந்த சிலுவையில் அந்த கல்லறையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு பெண்கள் அதிகமாக ஆண்டவர் தேடுறாங்க. ஆனால் ஜென்ஸ் என்ன பண்ணுறதில்ல? ஆலயத்துக்கு வருகிறதில்லை. வேலை 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 என்று போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த யோசுவா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், நன்மைகள் வேணும், கிருபைகள் வேணும், எல்லாம் வேணும்னா கர்த்தரை தேடி நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை தேடி வரணும். அல்லேலூயா. அதனால தான் தேவன் அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, ஏழாவதாக இந்த யோசுவா என்ன செய்கிறார்? 24ஆம் அதிகாரம், யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த அதிகாரத்தினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா யோசுவா தன்னுடைய பழைய எல்லா சரித்திரங்களையும் சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அதுக்கு பிற்பாடு மோசே விதமாக ஜனங்களை எல்லாம் நடத்தினார், இன்றைக்கு நம்ம கொண்டு நடத்தினார், இப்படிலாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் நம்ம நடத்தின ஆண்டவரை நீங்கள் சேவிப்பீர்களா? அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. யோசுவாவுடைய அவர் வயது சென்று 110வது வயதில் மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம இப்படிலாம் ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த ஜனங்கள் மீண்டுமா என்ன செய்யக்கூடாது? சீர்கெட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அங்கலாய்ப்போடு இந்த வசனத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரப்பா நீங்கள் தொழுது கொள்ளுவீங்க? யாரை நீங்கள் சேவிப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? உங்களுடைய பழைய நீங்கள் எமோரியரை சேவிப்பீங்களா? விக்கிரக ஆராதனைக்குங்களா போவீங்களா? அப்படிலாம் சொல்லிட்டு மிகவும் அங்கலாய்ப்பாக சொல்லிட்டு அதில் மிகவும் தைரியமாக சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பமாக என்ன பண்ணோம்? கர்த்தரை ஆராதனைக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். இந்த யோசுவா செய்த காரியம்
என்னவென்று சொன்னால், குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு அழகான அருமையான வார்த்தையை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:4. இங்கே கண்காணியானவன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவன் என்ன செய்ய, அந்த 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 ஊழியக்காரன், அந்த கண்காணியானவன், மூப்பனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவன் கர்த்தருடைய வழியில் நடத்துகிற ஒரு மனிதனாக, ஊழியக்காரனாக அவர் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக இருந்தார் சொன்னால், தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஜனத்தை கர்த்தருக்கென்று, அவருடைய பிள்ளை, அவருக்கென்று நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். ஆக முழு குடும்பமுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் நாமக்காரனராக இருக்கிறார். ஆண்டவர் ஆதியில் நாம் பார்த்தோம், அருமையான இந்த ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாரா, ஒரு குடும்பமாக அவரை வைத்தார். இந்த ஏதேன் என்கிறதான அந்த மகிழ்ச்சியான குடும்பத்தில் அவர்களை வைத்தார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது எங்கே சாட்சியாக இருக்கணும்? எருசலேமில். எருசலேமில் குடும்பத்தில். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, குடும்பத்தில் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாக இல்லாமல் அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஊழியங்கள் செய்வது, ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்வது, ஊழியம் செய்வது மிகவும் முக்கியமான காரியம். அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் தேவனுடைய, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாதையில், வளர்ச்சியில் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பமாய் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது, கடந்த நாட்களில் நான் எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு ஊழியக்காரர். அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் ஆராதனைக்கு வராங்க, இல்லை குடும்பமாக வராங்களா? அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடினீங்களா? நாங்கள்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்ல அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், அதெல்லாம் இயேசு பிறந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இயேசு பிறந்தது எல்லாத்துக்கும் தெரியும், அதனால் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டிய இல்லை, இந்த தேதியில் தான் இயேசு பிறந்தாரா, 25ஆம் தேதி டிசம்பரில் தான் பிறந்தாரா அப்படிலாம் கேட்டார். நான் சொன்னேன், இயேசு பிறந்தது உண்மையா பொய்யா? இயேசு பிறந்தது உண்மையா பொய்யா? இயேசு பிறந்தார் என்பது உண்மை. அப்படியானால் என்ன செய்யுது, அதை நாம் கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியம். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், அதாவது குடும்பமாக எங்களுடைய சபைக்கு ஆராதனைக்கு வரலன்னா, யாராவது லேடிஸ் ஒருத்தர் குடும்பமாக வராமல் இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில் விரட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு. என்ன பண்ணுறாராம், குடும்பமாக வரலன்னா அந்த ஆராதனைக்கே வரக்கூடாதான். யோசித்து பார்த்தா, ஆக பிரியமானவர்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி அநேக சகோதரிகள் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, கணவன்மார் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அவர்களை வருகிற நாட்களிலே குடும்பமாக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் என்ன செய்யணும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதற்காக அவர்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு தான் ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாத காரியம். அப்படி சொன்னார். ஆகையினால் பிரியமானவர்களே, தேவனை குடும்பமாக ஆராதிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் சகோதரிகள் பாரத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற சகோதரிகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை வரவேற்ற வேண்டும். அவர்களை நாம் இன்னும் அவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். அவர்களுடைய கணவன்மார் ரட்சிக்கப்பட நாம் என்ன பண்ணோம், பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, இந்த யோசுவா இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் என்று சொன்னால், அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்தில் 3 அற்புதங்களை நாம் படிக்கிறோம். 3 அற்புதங்கள்.
அதில் பார்த்தோம்னா மிகப்பெரிய எரிகோ கோட்டை, மிகப்பெரிய எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணுறது? துதியினால் இடிந்து விழுந்து. ஆசாரியர் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாளும் 7 நாட்கள், ஒவ்வொரு நாளும் அந்த எரிகோ கோட்டையை அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து அமைதியாக இருக்கிறாங்க. 7வது நாள் 7 முறை அந்த எரிகோ கோட்டையை சுற்றி என்ன பண்ணுறாங்க? யோசுவா சொல்கிறார், இப்பொழுது ஆர்ப்பரியுங்கள். என்ன சொல்கிறாரா? ஆர்ப்பரிகள். ஆர்ப்பரிகள்னா என்ன பண்ணுறது? துதியினால் துதிங்க, கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை நாம் படிக்கலாம். 20வது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எக்கால சத்தத்தோடு முழக்கத்தை உண்டு பண்ணாங்க. எக்கால சத்தத்தோடு முழக்கத்தை உண்டு பண்ண பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசுவா என்ன பண்ணுறாரு? 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், யோர்தானை கடக்க பண்ணினார். யோர்தானை கடக்க பண்ணினார். இந்த யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சூழ்ந்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆசாரிகள் என்ன பண்ணுறாங்களாம்? அந்த யோர்தானுடைய இந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானில் தன்னுடைய காலடிகளை பதிக்கிறாங்க. அல்லேலூயா. யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் ஆசாரியில் என்ன பண்ணுங்க? அந்த காலடிகளை பதிக்கிற பொழுது, வேய்க்கிற பொழுது அந்த யோர்தான் அப்படியே நின்று போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு அற்புதத்தையும் நாம் படிக்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் சூரியனை சந்திரன் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல அப்படியே நிறுத்தினார். அல்லேலூயா. ஆக அந்த யோசுவா அற்புதங்களை செய்த ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அந்த யோசுவா தன்னை ஒப்பு கொடுத்தார். உத்தமமாய் நடந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். தன்னுடைய ஊழியத்தில் பாவம் செய்த யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவராக இருந்தார். வேத பிரமாணத்தை கற்று நியாய பிரமாணத்தை பின்பற்றின மனிதனாக இருந்தார். தேவ ஆவியை பெற்ற மனிதனாக இருந்தார். அப்படி இருந்த பொழுது யோசுவாவை தேவன் கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். யோசுவாவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தில் நாம் படிக்கிறது போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கிற பொழுது அவர் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுடையவர் இருக்கிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் யோசுவாவுடைய சரித்திரத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மேன்மை அடைய வேண்டும், உயர்வுடைய வேண்டும். எல்லா விதமான பிசாசுடைய தந்திரங்களுக்கும் தோல்விகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் விலக்கி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இந்த யோசுவாவை போல இப்படி ஆவியை பெற்ற மனிதர்களாகவும் உத்தமராக பின்பற்றுவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அவ்விதமாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறதான பொழுது கர்த்தர் அந்த யோசுவாவை போல எங்களையும் மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே விதமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்து பயன்படுத்தும்படியாக அவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமையாவற்றை உமக்கே எடுக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தினை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே